அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. 15ஆம் தேதியிலிருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 98,000த்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாகவே கிடச்சிருக்குதுங்க. இது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இது மொத்த வேக்கன்சியுமே அஃபிஷியலாக நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பற்றின முழுமையான வீடியோவை தான் இது தெளிவாக இருக்க போகுது. அதே போல் மினிமம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், அதே மாதிரி டோட்டலாக 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த 3 வகையான போஸ்டிங்க்கும் நம்ம மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், இதுக்கான சம்பளம் எவ்வளவு மினிமம் கிடைக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்கும், இதில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்காது, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை கிடைக்க போகுது, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த தேதியிலேருந்து விண்ணப்பிக்கலாம், அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், எல்லா தகவலும் பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி விண்ணப்பிக்கணும், ஃபோன்லேயே விண்ணப்பிக்கிறது எப்படி, அதே மாதிரி நீங்கள் பிசிலே வீட்டில் இருந்தே விண்ணப்பிச்சுக்க முடியும், அது எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சிங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னா, கிராமின் டக் சேவாக், அதாவது ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. ஸோ அடுத்ததாக பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், அடுத்ததாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குது. இதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராமின் டக் சேவாக், அதாவது ஜிடிஎஸ், இந்த போஸ்டிங்கோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவருக்கு வந்து நமக்கு வந்து வீடு வீடாக போயிட்டு லெட்டர் கொடுப்பாங்க இல்லையா, கொரியர் டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் இந்த கிராமின் டக் சேவாக். சரிங்களா? அடுத்ததான் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னால் அவருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருக்கு முழுக்க முழுக்க, அதாவது எந்த ஊரில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே தான் முழுக்க முழுக்க ஒர்க் இருக்கும். அவருக்கு என்ன ஒர்க்கும் அப்படின்னா, அவருக்கு எவ்வளோ லெட்டர் வருது, என்னென்ன கவர்ஸ் வருது, எந்தெந்த பின்கோடுக்கு எவ்வளோ வருது லெட்டர் வருது, எல்லாமே சிக்னேச்சர் பண்ணி கரெக்டாக பிரித்து கொடுக்குறது தான் இவருடைய வேலை. அடுத்ததாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இவருடைய வேலை என்ன அப்படின்னா, இவர் வந்து இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரங்களில் இவர் தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக செயல்படுவார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்பர் ஆஃப் வேக்கன்சி. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னா, 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குது. இதில் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதோட மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் பண்ணியாகணும், இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஜிடிஎஸ் வேலைக்கான போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான சம்பளம் எவ்வளவு. இதற்கு வந்து பர் மந்த்துக்கு வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,380 ரூபா வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஜென்ரலாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, ஒருவேளை எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா
உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி போக போக உங்களுக்கு 5லேருந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 50லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் இதில் இன்கம் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்குது. அடுத்ததா இதற்கான ஏஜ் லிமிட், மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசில் இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியான எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு. அடுத்தது பிடபிள்யூ அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி இல்லாமல் ஓபிசி கேண்டிடேட்டில் வருவீங்க இல்லையா, பிசி எம்பிசி எஸ்சிஏ பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி செலக்ட் பண்ணி தான் விண்ணப்பிப்பீங்க. இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு 3 வருஷம் வயது தளர்வுங்க. அதாவது 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓபிசியில் சொன்னோம் இல்லையா யாரெல்லாம் வருவீங்கன்னு, அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து 100 ரூபா. சரிங்களா. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பேமெண்ட் தான். கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாம். அடுத்ததா செலெக்ஷன் ப்ராசஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்னென்னா எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, டைரெக்டாக உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு மட்டுமே இந்த அரசு வேலையெல்லாம் வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. சரிங்களா. இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானதுங்க. அதற்கு மேலே என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஆனால் நீங்கள் 10வது மார்க் ஷீட்டை வச்சு தான் அப்ளை பண்ணவே முடியும். சரிங்களா. அதே போல் இப்போ நிறைய பேருக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், எனக்கு வந்து நான் 2 தடவை அப்ளை பண்ணிட்டேன், 3 தடவை அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எந்த விதமான வேலையும் கிடைக்கல, எனக்கு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து அப்ளை பண்ணி எனக்கு காசு தான் வேஸ்ட் ஆகுது, எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு என்னோட சஜஷன், என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்னென்னா நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக வேலை கிடைக்கும், எந்த ஏரியாவை சூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்படி தான் 350 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்குது, 370 எடுத்தவங்களுக்கும் கிடச்சிருக்குது. அதே போல் 450 470 இந்த மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைக்காமலேயும் போயிருக்குது. அது ஏன்னா அவங்கவுங்க சூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து, சூஸ் பண்ணுற போஸ்டிங்கை பொறுத்து தான் இது எல்லாமே மாறும். சரிங்களா. அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி எந்த மாவட்டத்துக்கு அதிகமான வேக்கன்சி இருக்கோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்க. அதே போல் எந்த ஊரில் வந்து வில்லேஜ் ஏரியாவாக இருக்குதோ, அது அவுட்டர் ஏரியாவாக இருக்குதோ அந்த ஏரியாவை பார்த்து விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். சரிங்களா. அடுத்தது கடைசியாக அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக சர்டிஃபிகேட்டு, அது நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், என்ஓசி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரொம்ப அவசியமானதுங்க. எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கோங்க வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து. சரிங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மறக்காமல் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.